Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 65 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு பாத்தீங்களா ஒரு பெரிய கலவரத்தை அந்த மாதிரி கலவரம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ட்ரெயின்ல ஒரு சைடு ட்ரூப்ஸ் எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் கூட வராம இருக்க கூடாது, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கவனுங்க கொண்டு எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிரப்பி அடைச்சு கூப்பிட்டு வருவானுங்க. அதுக்கப்புறம் கப்பல்லையும் எவ்வளவு கப்பல் முடியுமோ அவ்வளவு கப்பல் அள்ளிட்டு வர சொல்லுவான். யாரான்னு பார்த்தா கமாண்டர் மகத்து தான். இப்போதைக்கு லிபரியோ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரவுண்ட் கட்டணும். பவுண்டிங் டைட்டனை விடவே கூடாது, இந்த ஐலாண்ட்ல இருந்து ஒரு டெவில் எஸ்கேப் ஆக கூடாது, எல்லாத்தையும் லாக் பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாரு. உங்களால எவ்வளவு ஆட முடியுமோ ஆடிக்கிங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சர்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்ட்டு கமாண்டர் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா சொல்லுவாரு. ஏன்னா இங்க வந்தது எல்லாருமே பெரிய பெரிய நோபல் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க மேலேயே கைய வச்சு அதுல ஏகப்பட்டவர் செத்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இனிமேட்டு மொத்த நேஷனுமே இவங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணும். சோ இனிமேட்டு எல்டிஎன் எம்பையரை இந்த உலகமே த்ரெட்டா தான் பார்க்கும், யாராலையும் உயிரோட வாழ முடியாது. வில்லி போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து அட்டாக் பண்ணா இப்படித்தான் நடக்கும்னு அவங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் ஒளிஞ்சிருந்து சுட்டுட்டு இருக்க இடத்துக்குள்ள பாம போட்டு விட்டுருவானுங்க. பட் ஆல்ரெடி வெடிக்கும் தப்பிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் மத்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே விரட்டி நம்மளுக்கு வேட்டையாடிட்டு இருப்பாங்க, அதுவும் டெவில்னு சொல்லியே. அப்ப அந்த ஃப்ளோக்கு மத்தவங்க எல்லாம் சேர்ந்து வேற எல்லாம் பயங்கரமா வெடி மருந்தெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஜீன் வந்து கத்திட்டு இருப்பான், என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ற வேலையில இங்க இருக்க மொத்த இடமும் எரிஞ்சிரும், இதுல ஏகப்பட்ட பேர் சாவாங்க, முடிஞ்ச அளவுக்கு சாவ கம்மி பண்ணணும், இப்படி கண்டமே நீங்க கொல்லக்கூடாதுமா. அவன் வண்டியா திட்டுவான், இங்க இருக்கிறது எல்லாருமே எனிமிஸ்டா எருமை, நம்மள இவங்க எல்லாம் மனுஷங்களா பார்த்தாங்களா, வால்குள்ள இருந்த நம்மள விரட்டி இவங்க வேட்டையாடல, உன் கண்ணு முன்னாடியே எத்தனை சிவிலியன்ஸ் டைட்டன்ஸ் இங்க சாப்பிட்டுச்சுங்க, என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியானவன என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்பா, ஏன் எங்களை ஃபைட் பண்ண சொல்லியிருக்கான், இதுக்கப்புறம் எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது, அவன மாதிரி டெவிலா தான் இருக்கணுமா. மொத்தத்துல ஒரு பெரிய சம்பவம் பண்ணதான் வந்திருக்கானுங்க. இங்க மிகாசா இறண்ட நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா, அப்பாவி மக்களை அநியாயமா கொன்றுக்க, சின்ன குழந்தைங்க கூட இதுல செத்து இருக்காங்க, நீ பண்ண விஷயத்த திருப்பி சரி பண்ண முடியாது யாரன்னு, உனக்கு இது ஓகே தானான்னு கேட்டா அவன் அதுக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்ல, அவனை பார்த்தாலே தெரியுது மனசெல்லாம் அவனுக்கு கல்லாயிருச்சுன்னு. அப்புறம் மிகாசா இது இன்னும் முடியலாம்பா, என்னடான்னு பார்த்தா அந்த வார்ஹேமர் டைட்டன் எந்திரிக்குது. மிகாசாக்கே புரியல, ஏன்னா ஏகப்பட்ட பாம போட்டு அதை பிளாஸ்ட் பண்ணா, நம்மளும் பாத்தீங்கன்னா அவனோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அடிச்சிட்டான், ஆனாலுமே அது இன்னும் சாகல. இத பார்த்துட்டு இருக்கும் போதே டப்புன்னு அது ஒரு அம்ப உருவாக்கி நம்மால சுடும். நல்ல வேலை மிகாசா காப்பாத்தி தூக்கிட்டு போயிருவா. அந்த வார்ஹேமர் டைட்டன் கண்ணுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வெறி, நம்மளுக்கு இப்பதான் புரியுது, அது வேணுங்கிற மாதிரி அதோட பாடியை ஹார்டனிங் பண்ணிக்குது, அதனால என்ன பண்ணாலும் இப்படித்தான் ஆகும். சோ எரன் என்ன முடிவு பண்ணிட்டான், மிகாசாவை அதை டைவர்ட் பண்ண சொல்லிட்டு இவன் அந்த வார்ஹேமர் டைட்டனை சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டான். அப்படிங்கும் போது அதோட பவரும் இவனுக்கு கிடைச்சிரும்ல. அதே நேரம் அந்த கோல்ட் பைய உடவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனா அங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் நிரம்பி வலிறாங்க. டாக்டர் எல்லாம் உடவை பார்த்துட்டு இவன் எல்லாம் எப்பவோ செத்துட்டான், தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கப்பா, சொல்ல போனா அவனை செக் பண்ணி கூட பாக்கல, கொஞ்சம் சுத்தி பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு, சும்மா வந்து தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள ஓடிடுவான். வேற வழி இல்லாம ஒரு துணியை விரிச்சு படுக்க போட்டு, கேபி உன் ஃபேமிலியை விட்டு போயிடாத, தாக்குப்புடி, இனி இதுக்கப்புறம் இந்த இடம் சேஃபான்னு சொல்ல முடியாது, எந்திரிச்சவன முடிஞ்ச அளவுக்கு தூரம் போயிருங்க அப்படின்ட்டு கோல்டு பாத்தீங்கன்னா நான் ஃபால்கோவை தேடி போறேன்பா. கேபி பாத்தீங்கன்னா நானும் வர்றேன்பா. அந்த டைம் அவ மூஞ்ச பாத்தீங்கன்னா பயங்கர கொலை வெறியில இருக்கும், ஏன்னா உடோவும் சோஃபியாவும் இப்ப அவ கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டாங்கல்ல. சோ இதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு வெறிகுண்டு ஓடுவா. அவன் எவ்வளவோ சொல்லுவான் வேண்டான்னு, கேட்க மாட்டான். இவளே பொடுசு, இவளை அந்த இடத்துக்குள்ள விட்டுருவாங்களா, அது வார் ஜோன், உள்ள போகாதன்னு தடுப்பாங்க. இல்ல நான் போய் சண்டை போட போறேன்னு ஒத்த கால நிப்பா, நீ என்ன முட்டாளா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத, வீட்டுக்கு போற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க போய்கிட்டு இருந்த 2 மிலிட்டரி வண்டி அடிச்சு திருக்க விடுவானுங்க. பார்த்து இல்ல சம்பவம் எப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு கிளம்புமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவரு கூட நின்றுட்டு இருந்த இன்னொருத்தனை போட்டு தள்ளிடுவாங்க, அடுத்து அவரையே போட்டு தள்ளுவாங்க. சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும். கேபி பார்த்துட்டு அப்படியே பேன்னு முடிச்சிட்டு மேல பார்த்தா சுட்டு தள்ளது நம்ம ஷாஷா தான். அவன் அந்த குட்டி பொண்ணை எதுவும் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் கோனியும் அவளும் அங்க ஒரு லைட் ஒன்ன கட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இத லைவா பார்த்துட்டு இருந்த கேபி வெறுப்போட உச்சத்துக்கே போயிட்டான். உடனே அந்த கார்டு வச்சிருந்த கன் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சம்பவம் பண்ணாம விட மாட்டேன்னு கிளம்பிடுவா. சோ இப்ப ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஷாஷாவும் கோனியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சிக்னலுக்காக லைட்டும் கட்டிட்டாங்க. அவங்க சைடு வேலை ஓவர், இனி வார்ஹேமர் டைட்டனை தான் காலி பண்ணணும். அது பாத்தீங்கன்னா மிகாசாவை ஓட விட்டு விட்ட ட்ரை பண்ணுது, ஆனா முடியல. இத மட்டும் காலி பண்ணிட்டா போதும், பிரச்சனை ஓவர். ஆனா எதுவுமே பண்ண முடியல. பட் மிகாசா கிட்ட நடக்குமா, பயங்கரமா அட்டாக் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். இந்த பேட்டிலோட முடிவுல என்னாவும் ஏதாவும்னு தெரியல, ஆனா இவங்களுக்கு இப்போதைக்கு சர்வைவ் ஆகணும், அவ்வளவுதான். அப்போ மிகாசா வார்ஹேமர் டைட்டனை டைவர்ட் பண்ணி
பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஏரன் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான். என்னன்னா அதோட பாடி ஸ்டார்டிங்ல ஃபார்ம் ஆகும் போதே கால்ல இருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படின்னா அங்கதான் ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு காலை நோட் பண்ணுவான். பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி போகும், அதுவும் அண்டர் கிரவுண்டுக்கு. அப்படின்னா என்ன, அவளோட மெயின் பாடி டைட்டனுக்குள்ள இல்ல, அத பத்திரமா அண்டர் கிரவுண்ட்ல வச்சுக்கிட்டு மேல டைட்டன் பாடியை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்படி பண்ணா இவங்க என்னதான் டைட்டனை கொன்னாலும் திருப்பி திருப்பி அது எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்ணிட்டே தானே இருக்கும். நம்மால என்ன பண்ணுவான், சிக்கிட்டன்னு சொல்லிட்டு டைட்டனா மாதிரி அந்த எட்டத்தை உடைச்சு உள்ளுக்குள்ள இருந்து அவளை வெளியே எடுப்பான். இத கமாண்டர் மகத்து மத்தவங்க எல்லாரும் பாத்துருவாங்க. அந்த கனெக்ஷனை பிச்சு விடுவான் பாருங்க, அவ்வளவுதான் வார்ஹேமர் டைட்டன் அங்கேயே கவுந்துரும். அவ்வளவுதான், இனி அடுத்து அதை சாப்பிட போறான்னு தெரிஞ்சு போச்சு. சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம ஆளுங்க, இனி யாரும் வந்து தடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவனுக்கு பின்னாடி காட்டுவாங்க. ஜா டைட்டனு பாஞ்சு வந்து நம்மாலு கழுத்தை புடிச்சு, இந்த டைம் காண்டி தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன், பவுண்டிங் டைட்டனை நாங்க எடுத்துக்க போறோம்னு சொல்லி ஒரு கடி கடிப்பான். மிகாசா அடிச்சு புரண்டு வந்து அவனை வெட்டுன்னு வெட்டுவா. ஆனா வேலைக்கு ஆகல. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அவன் ஜா டைட்டன் இருந்தாலுமே அவனை கடிக்க முடியல. அந்த டைம் கேப்டன் லெவியோட என்ட்ரி வேற. அதை பார்த்துட்டு இந்த ஜா டைட்டன் மிரண்டு போய் நின்னுட்டு இருக்கும் போதுதான் எரன் பின்னாடி ஒரு அடிய போட்டு தலைய புடிச்சு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்ன அட்டாக் பண்ண வேண்டியான்னு தூக்கி அடிக்க போவான். நம்மால கைய டேமேஜ் பண்ணி விட்டுட்டு ஜா டைட்டன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்மளாச்சே, பில்டிங்ல ஏற விட மாட்டாங்க, பிளாஸ்ட் பண்ணி தெறிக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் சொய்ய அங்க எங்கன்னு போவாங்க. மிரண்டுருவான், நான் ஒரு டைட்டனா இருந்துமே இவங்களோட மூவ்மெண்ட்டை பார்க்க முடியலன்னு. அதுலயே தெரிஞ்சு போச்சு அவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், ஆனா இனிய கன்ஃபார்மா கொல்ல போறாங்கன்னு அவன் கண்ணுல அந்த மரண பீதி தெரியுது. அப்படின்னா இவங்க தான் அந்த பாரடைஸோட டெவிலா அப்படின்னு அவன் ஷாக் ஆகும் போது நம்ம லெவி பாஞ்சு ஒரு என்ட்ரி கொடுப்பான். இனி இதுக்கப்புறம் ஜா டைட்டன் ஹேமர் டைட்டன் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சு நம்ம ஆளுகளை பிடிக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.